Welcome to our happy place, filled with love and Jesus' grace. ஆழமான பசுமையான ஒரு காட்டில் பாபு என்ற ஒரு சிறிய கரடிக்குட்டி வாழ்ந்து வந்தது. பாபுவுக்கு பகலில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். அவன் வண்ணத்து பூச்சிகளை துரத்துவான், சிறிய பறவைகளின் பாடலை கேட்டு மகிழ்வான், காட்டில் ஓடி விளையாடி சிரித்துக்கொண்டே இருப்பான். ஆனால் இரவு வந்துவிட்டால் பாபுவின் மனதில் கொஞ்சம் பயம் வந்துவிடும். காற்று பலமாக வீசும் சத்தம், மரக்கிளைகள் அசையும் ஒலி, தூரத்தில் ஆந்தைகள் கூவும் சத்தம், அந்த எல்லா சத்தங்களும் பாபுவுக்கு பயமாக தோன்றும். ஒரு இரவு வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. மின்னல் வானத்தில் பிரகாசித்தது. மழைத்துளிகள் கூரையின் மேல் டிப் டிப் என்று விழுந்தன. சிறிய பாபு தனது மென்மையான போர்வையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அமைதியாக படுத்திருந்தான். அவன் கண்களில் சிறிய பயம் தெரிந்தது. அப்போது பாபு மெதுவாக தனது கண்களை மூடினான். அவன் தனது சிறிய கைகளை இணைத்துக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் இயேசுவிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டான். தனக்கு தைரியம் தரும்படி ஜெபித்தான். அந்த அமைதியான ஜெபம் பாபுவின் இதயத்தை மெதுவாக அமைதிப்படுத்த ஆரம்பித்தது. மழையின் சத்தம் இனிமையாக கேட்க ஆரம்பித்தது. காற்று மெதுவாக தாலாட்டு பாடுவது போல இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே ஒரு சிறிய நட்சத்திரம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அந்த ஒளியை பார்த்த பாபுவின் முகத்தில் ஒரு இனிய சிரிப்பு மலர்ந்தது. இப்போது அவனுக்கு பயமாக இல்லை. அவன் மனதில் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. சிறிது நேரத்தில் சிறிய கரடிக்குட்டி அமைதியாக தூங்க ஆரம்பித்தது. அவன் கனவில் வானத்தில் தேவதைகள் மெதுவாக பாடுவது போல தோன்றியது. அந்த கனவு மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. காலை வந்தபோது சூரிய ஒளி காட்டை அழகாக பிரகாசிக்கச் செய்தது. பறவைகள் இனிமையாக பாடின. பாபு மகிழ்ச்சியாக எழுந்தான். அன்று நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஜெபிப்பது பாபுவின் அழகான பழக்கமாக மாறியது. குழந்தைகளே, நமக்கு பயமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் ஜெபம் நமக்கு தைரியத்தையும் அமைதியையும் தரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.